ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஊரா முட்டை நெய்யில் ஸ்வீட் செய்யலைன்னா தான் கம்யூனிஸ்ட். ஊரா முட்டை நெய்யில் ஸ்வீட் செஞ்சால் ஆட்சியாளர். நெய் திருடு போகுதுன்னு அவங்க கோரசம் போட்டுன்னு இருக்கும்போது நீங்கள் அந்த நெய்க்கு அதிபதி மாதிரி நீங்கள் போய் குறுக்கில் நிற்கும் போது அந்த கூட்டணி முரண் வருது. பிசிக்கு என்ன அப்படி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கட்சியா? பனையூர் பாபு எதுக்கு போய் திமுகவில் சேர்ந்தார்? அதாவது இன்றைக்கி ஐயா வன்னியரசு பேசுகிறதுக்கும் ஐயா திருமா பேசுகிறதுக்குமே கொஞ்சம் வித்தியாசங்கள் வர ஆரம்பிக்குதுல்ல. ஏன்னா அவர் அமைச்சர். அவர் வந்தே மாத்திரம் முதல்ல பண்ணால் ஓகே பாடிடலாம், அதனால பிரச்சனை. இதை மாற்றிடலான்னா ஓகே மாற்றிடலாம், இதனால பிரச்சனை. பிஜேபி எதிர்த்து போராட்டம் அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். சரி, பிஜேபி எதிர்த்து மெரினாவில் போராட்டம் பண்ண மாணவர் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். தெளிவாக தானே இருக்கீங்க. எப்படிங்க கௌரவம் ஆச்சு? உடனே அது பார்த்தீங்களா தாவேக்காவை பற்றி இவர் எப்பயுமே இப்படி தான் பேசுகிறார். ஏங்க இடைத்தேர்தல் காசு அதிகமாக கொடுத்து ஜெயிக்கிறது நான் சொல்லலை. தேர்தல் ஆணையமே புக்கில் வந்து கேவலமாக எழுதியிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட்டில் இப்படிலாம் நடக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அட்வான்டேஜ் தமிழக வெற்றி கழகம். சார், இப்போ இந்திய அளவில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்களும் ரிசைன் பண்ணியிருக்கார். தமிழ்நாட்டிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, மற்ற மாநிலங்கள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தாவேகா கூட்டணிக்குள்ள சில குழப்பங்கள் அது ஏற்படுத்தியிருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா குறிப்பாக சிபிஐ ஆஃபீஸில் போராட்டம் நடக்குது. அங்கே விஜய் அவர்களுக்கு எதிரான கோஷங்கள்லாம் எழுப்பப்படுது. அப்புறம் அமைச்சரங்க வந்து பேசும்போதும் ராஜ்மோகன் அவர்கள் வந்து பேசும்போதும் எதிரான சில குரல்கள்லாம் அங்கே நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விசிகே சிபிஐஎம் இவங்கெல்லாமும் எதிராக பேசியிருக்காங்க. தாவேகாவுக்கு சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ கூட்டணிக்குள்ள முரண்கள் அதிகமாகுதா, எப்படி பார்க்குறீங்க? சமீபமாக பார்த்தீங்கன்னா சிபிஐ ஒரு படி மேலே போய் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கு. சிபிஎம்மில் எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் இந்தியா, அப்புறம் அவங்க லெஃப்ட் இதில் ஃப்ரண்ட்டில் டிஒய்எஃப்ஐ இதில் இருக்கிறவங்க, அப்புறம் அந்த மாவட்ட செயலர் ரேஞ்சில் இருப்பாங்களே. இப்போ உதாரணத்துக்கு மத்திய சென்னை மாவட்ட செயலர் செல்வா, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் ஐயா கனகராஜ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் வந்து தனியாக சிங்கிள் அவுட் பண்ணி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து அரசின் மீது வைக்கிறாங்க. அந்த அழுத்தத்தோட நோக்கம் என்னென்னா, நாங்கள் கல்லா கட்டணுன்றது கிடையாது, அவங்க பணக்கார ஆகணும்னு கிடையாது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, மத்திய அரசை எதிர்க்கிறீங்க, நீங்களும் எதிர்க்கிறீங்க, நாங்களும் எதிர்க்கிறோம். எங்கள் எதிர்ப்பில் நாங்கள் தெளிவாக இருக்கோம், நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், கோஷம் போடுறோம், உரிமையை மீட்கணும்னு சொல்லி கேட்குறோம். அப்படி நாங்கள் அந்த பயணத்தில் போகும்போது காவல்துறை உங்ககிட்ட இருக்குன்றதுனால நீங்கள் ஏன் எங்கள் மீது வழக்கு பண்ணி எங்களை ஏன் அடக்குறீங்க? எங்கள் மீது நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? ஏன் மாணவர்கள் மீதோ இல்லை கம்யூனிஸ்ட் சொந்தங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இப்போ எங்கெங்கே எவ்வளோ வழக்கு இந்த 5 நாளில் பண்ணாங்கன்றது தெரியல. நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்குது. மாணவர்கள் வந்து கம்யூனிஸ்டுக்காரர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, இல்லை ஒரு சில இடத்துல மாணவர்கள் போராட்டத்தில் போய் கம்யூனிஸ்ட்டுகள் கலந்துக்கிட்டாங்க. ஏங்க அவங்க வந்து மாறலைங்க. அவங்களோட நிலைப்பாடு என்பது போராட்டம். அவங்க வந்து அமைச்சர் ஆகிறதுக்கோ கொண்ட வச்ச லைட்டில் போகிறதுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லை. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், கம்யூனிஸ்ட் யாருன்றதை புரிஞ்சுக்கணும். ஊரா முட்டை காசுக்கு ஆசைப்படலை, ஊரா முட்டை நெய்யில் ஸ்வீட்டு செய்யலைன்னா தான் கம்யூனிஸ்ட்டு. ஊரா முட்டை நெய்யில் ஸ்வீட்டு செஞ்சால் ஆட்சியாளர். அப்போ அவங்க ஊரா முட்டை நெய்க்கு ஆட்சி இல்லை. நெய்யை திருடு போகுதுன்னு அவங்க கோரசம் போட்டுன்னு இருக்கும்போது நீங்கள் அந்த நெய்க்கு அதிபதி மாதிரி நீங்கள் போய் குறுக்கில் நிற்கும் போது அந்த கூட்டணி முரண் வருது. இப்போ இதில் விசிகா வந்து முதல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போது பேசுவது கிடையாது. எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, ஐயா முதல்வர் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கார். விஜய் சார் வந்து அண்ணன் திருமா மீது கசப்பாக இருக்கார். அது மாதிரி சும்மா பேசிக்கிட்டு குழப்பம் பண்ணிகிட்டு இருக்க வேணான்னு சொல்லுங்கள், இருந்தால் இருக்க சொல்லுங்கள், எல்லாம் போயிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவரோட நம்பகத்தக்க அமைச்சர் ஒருத்தர்கிட்ட சொன்ன மாதிரியும் அந்த அமைச்சர் வந்து அதை வந்து கம்யூனிகேட் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. அவர் கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பண்ணதுனால தான் அண்ணன் திருமா வந்து இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி விஷயத்துலையுமே கூட அவர் எதுவுமே பேசலையே பெருசாக. ஆனால் வெளியேறினா கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிருமே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன 2 எம்எல்ஏ வச்சுருக்கீங்க, அதில் ஒருத்தர் அமைச்சர். சரி, நீங்கள் வெளியேறிக்கங்க. அண்ணா வன்னியரசு இல்லை, இது சமூக நீதிக்கு உண்டான மாற்றம், பேரெல்லாம் மாற்றிக்கிறாங்க, 8 பட்டியலின மக்களுக்கு வந்து அமைச்சரவை கொடுத்துருக்காரு. 4 யூட்டர்ன் வச்சா உங்கள் கட்சியில் யாருமே யூட்டர்ன் அடிக்க மாட்டாங்களா? பிசிக்கு என்ன அப்படி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கட்சியா? பனையூர் பாபு எதுக்கு போய் திமுகவில் சேர்ந்தார்? அதாவது இன்றைக்கி ஐயா வன்னியரசு பேசுகிறதுக்கும் ஐயா திருமா பேசுகிறதுக்குமே கொஞ்சம் வித்தியாசங்கள் வர ஆரம்பிக்குதுல்ல. ஏன்னா அவர் அமைச்சர். அவருக்கு யார் இன்றைக்கி ஹெட்டு? முதலமைச்சர்.
ஏன்னா அவர் அமைச்சரவையில் இருக்கார். அரசுன்னு வரும்போது அவருக்கு தலைவர் யார்? ஜோசப் விஜய். கட்சின்னு வரும்போது தலைவர் யார்? எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா. இப்போ 2 தலைவர், லெஃப்ட்டில் ஒரு தலைவர், ரைட்டில் ஒரு தலைவர். நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்டில் போட்டு ரைட்லேயும் போகலாம், இல்லை 2 லைட்டையும் போட்டு குழப்பிக்கினே நேரில் கூட போகலாம். எனக்கு அந்த சாய்ஸ் இருக்குது இன்றைக்கி அண்ணன் வன்னியரசுக்கு. அதனால் வந்து அந்த பழைய மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இல்லைனா போங்க போங்க, யாருக்கு நஷ்டம்? இருந்த ஒரு அமைச்சரும் இருக்காது. நாங்கள் எங்களுக்கு இன்னொரு பட்டியலின மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கட்சியில், மார்ட்ஸில் நிறைய பேர் வெயிட்டிங் போட்டுருவோம். 6 பேர் அதிமுகவில் ராஜினாமா பண்ணி எங்களுக்கு தான் ஆட்சியே கவுக்க முடியாத உதவி பண்ணிட்டாங்களே. அவங்க எம்எல்ஏ ஆகி வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு இல்லையே. 234 வந்து 6 குறைச்சி விட்டோமே. அப்போ அந்த 6ல் வந்து என்ன அர்த்தம்? எதிர்கட்சி இருக்காதுல்ல ஓட்டு போகிறதுக்கு எதிர்த்து. எப்படி இருந்தாலும் எங்கள் ஆட்சி வந்து ஸ்திரத்தன்மையை அடைந்து விட்டது. இந்த ஆட்சியை இப்போதைக்கு யாரும் கவுக்க முடியாது. இதுதான் உண்மை. சும்மா காட்டியே இவங்கெல்லாம் வந்து ஆட்சியை கவுக்க பார்க்குறாங்கன்னு கதை விட்டுட்டு திரியிறாங்க. நரேட்டிவ் தான் 100% நரேட்டிவ். எங்கே சாத்தியம் இருக்குது? அதிமுக இருக்கிற நிலைமையை பார்த்தா கவுக்குற மாதிரியா தெரியுது? அதில் எதனா உண்மை இருக்கிற மாதிரி தெரியுதா? இப்போ தான் லண்டன்லலாம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் முன்னாள் முதலமைச்சர் வந்து இப்போ தான் பேசிகிட்டு இருக்காரு. ஐயா உதயநிதி ஸ்டாலின் இப்போ தான் திருச்செந்தூரம் தூத்துக்குடியே போகிறாரு. ஏன்னா இருந்த ஒரு எம்எல்ஏ அந்த சைடில் இருந்த பேசி இந்த எம்எல்ஏவும் தூக்கி ஜெயிலில் வச்சிட்டிங்க. ஜெயிலில் என்ன நடக்குதுன்னு தெரில. அந்த நிலைமையில் இருக்குது. ஒன்று எம்எல்ஏவை காணும், இல்லை எம்எல்ஏவை தூக்கி ஜெயிலில் வச்சுக்கிறீங்க. இப்படி இருக்குது திமுக அதிமுக நிலைமை. அவங்கள பார்த்தா கவுக்குற மாதிரியே தெரியுது. அப்புறம் கவர்னர் வேறு உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறார். அவர் வந்தே மாத்திரம் முதல்ல பண்ணால் ஓகே பாடிடலாம், அதனால பிரச்சனை. இதை மாற்றிடலான்னா ஓகே மாற்றிடலாம், இதனால பிரச்சனை. பிஜேபி எதிர்த்து போராட்டம் அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். சரி பிஜேபி எதிர்த்து மெரினாவில் போராட்டம் பண்ண மாணவர்கள் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். தெளிவாக தானே இருக்கீங்க. எப்படிங்க கவுரும் ஆட்சி? இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய தெம்பான திறமையான இல்லை தைரியமான ஆட்களை காட்டுங்க. செந்தில் பாலாஜி 35 கோடி கொடுக்க சொன்னார், அவர் போய் பேச. அதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் பார்த்தா என்ன 300 கோடி 3000 கோடியில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரியே தெரியுது. இருட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஏதோ திருவிழாவில் காண போன மாதிரியே இருக்கிறாங்க பாவம். அது சம்மந்தமான ஒரு பத்திரிகையாளர் கூட அவர் ஃபோனை வாங்கி நானும் பார்த்தேன். என்ன தான் காவல்துறை பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆப்ரேஷன் மெகாலயா இருக்கா இல்லையா, என்ன தலைவரை சொல்கிறீங்க சொல்லுங்கள் குருநாதா, அப்படி இவ்வளோ தான் கம்யூனிகேட்ஸ். இந்த மாதிரி இதுதான் இருக்குது ஆதாரம். இப்போ கேள்வி என்னென்னா ஆட்சியை கவுத்தாலும் அடுத்த ரீஎலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு சக்தி இருக்குன்றது தான். அது ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், திருப்பி மட்டும் 20 கோடி செலவாகும். அதெல்லாம் வந்து என்ன சும்மா ஏன் எதிர்கட்சி எப்பயுமே ஜெயிக்க மாட்டேங்குது இடைத்தேர்தலில்? ஏன்னா இடைத்தேர்தல் அது இடைத்தேர்தல். என்றைக்குமே இந்த இடைத்தேர்தல் என்பது இடைத்தேர்தல் நான் 20 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். உடனே அது பார்த்தீங்களா தாவேக்காவை பற்றி இவர் எப்பயுமே இப்படி தான் பேசுகிறார். ஏங்க இடைத்தேர்தல் காசு அதிகமாக கொடுத்து ஜெயிக்கிறது. திருமங்கலத்தில் அதான் நடந்துச்சு, ஆர்கே நகரில் அதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நெல்லிக்குப்பத்தில் இன்னும் ஒரு விசேஷம் மேலே பக்கத்தில் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டு அது எஸ்எஸ் சந்திரசேகர் நெல்லி குப்பமா மில்லி குப்பமான்னு தெரில எத்தனை இறங்குறான் இப்படியே தான். அதுக்கப்புறம் பால் கவரில் காசு வச்சு கொடுத்தது, பேப்பரில் காசு வச்சு கொடுத்தது, லட்டுகளில் மூக்கித்தி வச்சு கொடுத்தது, ஓட்டுக்கு காசு கொடுக்குறது, டோக்கன் கொடுக்குறது, பட்டியில் அடித்து வச்சு பண்ணுறது எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒண்டி பண்ண மாட்டீங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாடு வரலாறு அப்படி, சிறப்பு அப்படி. நான் சொல்லலை, தேர்தல் ஆணையமே புக்கில் வந்து கேவலமாலாம் எழுதியிருக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டில் இப்படிலாம் நடக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அட்வான்டேஜ் தமிழக வெற்றி கழகம். சரி, இப்போ நீட் முறைகேடுன்றது இப்போ மட்டும் நடக்கல, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தப்போ திமுகவும் பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணல, இடதுசாரிகளும் குவைட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க. குறிப்பாக இடதுசாரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸ்லேயே தான் நடக்குது ப்ரொட்டஸ்ட்லாம். தாவேக்காவை அழுத்தம் போட்டு சங்கடப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா? ரொம்ப துல்லியமான பார்வை உங்களோடது. என்னென்னா திமுகவோட கூட்டணியில் இருந்தப்போ கம்யூனிஸ்ட் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கல. உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி சாராய சாவு, அப்போ வந்து இது சாராயமா விஷ சாராயமா மெத்தனாலுக்கு தான்லாம் கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. செத்து போயிட்டுது உண்மை ஜனங்க. அதுக்கு 10 லட்ச ரூபா பணம் போட்டு விமர்சனம் ஆச்சு. என்னங்க கள்ள சாராயம் குச்சி செத்தா 10 லட்ச ரூபா பணம் இப்படின்ற மாதிரிலாம். அப்போல்லாம் கூட அவ்வளோ அழுத்தம் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசினா ஆனால் கண்டிச்சாங்க அதை. இப்போது அதே மாதிரி வேங்கை வயல் அதில் கூட பார்த்திங்கன்னா விசிகா வந்து கண்டனம், இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படி இப்படிலாம் பேசினாங்க. மற்றபடி அரசுக்கு வந்து எந்த விதமான பெரிய அழுத்தத்தையும் விசிகா உருவாக்கலை. ஆனால் இப்போது விசிகா அளவுக்கு வந்து கம்யூனிஸ்ட் வந்து இல்லை, அதை விட அதிகமாகவே அவங்க பிரச்சனை பண்ண. என்னென்னா மாணவர்கள் பிரச்சனை நாடு தழுவிய பிரச்சனை. இது பல வருடமாக இங்கே இருக்கிற ஒரு கோரிக்கை. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கை என்பது முதலாளித்தத்துவம் வந்து விடக்கூடாது, முதலாளித்தன்மை வந்துவிடக்கூடாது. பாசிச பாஜகன்றது அதனுடைய ஒரு அங்கம்.
இவங்க எல்லாமே பாசிச பாஜகன்னு இதையே காட்டிக்கிட்டு இதையே சொல்லிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்த போது மாணவர்கள் பாசிச பாஜகலாம் இருக்கட்டும், எனக்கு இந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் பண்ணுறது மாணவர்களை ஏமாத்துற அயோக்கியத்தனம் அப்படின்னு மாணவர்கள் அம்பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கும் பிறகும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்லை மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு சில கட்சிகளோ குரல் கொடுக்கலன்னா அம்பலப்பட்டுக்குவார்கள். அதனால் அவங்களோட கண்ணியத்தையும் அவங்களோட அரசியல் இருப்பையும் அவங்க கொண்ட கொள்கையின் மீது ஒரு பற்றுதல்னால அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. மிச்ச கட்சிகள் பண்ணலை அப்படின்னா மிச்ச கட்சிகள் அதில் பெரிய அக்கறை இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம் நான் எப்படி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கும் பனையூரில் ஆஃபீஸ் இருக்குல்ல, உங்களுக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கி பதவியில் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் அது கூட வேணாம் சாமி, ஏதோ ஒரு கார்ப்பரேஷன் பார்க்கோ இல்லை மெரினா பீச்சிலையோ பர்மிஷன் கொடுத்தா அந்த மாணவர்கள் அங்கே போராடி இருப்பாங்க. அப்போ சிபிஐக்கு அந்த ஐயா பாலன் நிலையத்தில் இடம் கொடுக்கணுன்ற அந்த பெருந்தன்மை, அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தணும், இந்த கர்பாம்பூச்சி கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை. போன ஆட்சி காலத்தில் சாம்சங் பிரச்சனை பார்த்தோம், சிபிஎம் தான் அதை எடுத்து வச்சு போராடிச்சு, நிறைய நெருக்கடிலாம் வந்தது, கடைசியில் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி 8 மணி நேரத்துக்கு மேலே உழைக்கணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் கவர்மெண்ட் ஆணை வந்துச்சு, அதே சிபிஎம் போராடி அதை திரும்ப பெற வெற்று. அது மாதிரி ஒரு சிலது பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது இது ஒட்டுமொத்தமாக பார்க்கறதுனால அந்த அழுத்தம் என்பது ஜாஸ்தியாக நடக்குது. சிபிஎம்க்கும் விமர்சனம் வருது, சிபிஐக்கும் விமர்சனம் வருது. ஏன் அப்படின்னா நீட்டு போராட்டத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க, ஆனால் குதிரை வேறு அரசியலில் தாவேக்காக்கு அவங்க இன்னமும் முட்டு கொடுக்குறாங்க. இப்போ திமுகவுக்கு அரசுக்கு, அதாவது கொள்கை பேசுவாங்க, பொதுமக்களோடு இருப்பாங்க, ஆனால் அரசு கவுக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போவும் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க, மாணவர்களோடு இருக்கிறாங்க, ஆனால் தாவேக்க அரசை கவுக்கணுன்ற எண்ணம் சிபிஐ சிபிஎம்க்கு இல்லை. அப்போது இது எப்படின்னா, குழந்தையும் பார்த்துக்கணும், குழந்தைக்கு வச்சுக்கிற பாலை பூனை குஷ்டு போகாமலும் பூனையும் பார்த்துக்கணும், பூனையும் நமக்கு வேண்டப்பட்டது, குழந்தையும் நமக்கு வேண்டப்பட்டது, பாலையும் பார்த்துக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிக்கியிருக்கு. அதான் இப்போ சிக்கல், நடைமுறை சிக்கல். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ முதல்வர் விஜய் அவர்களுக்கு புது ஆஃபீஸ் தயாராகிட்டு இருக்கு, ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் அவருக்கு. ஏன் அப்படின்னா அது இருக்கும், எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 1 2 லிஃப்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா 1 இந்த சைடு 2 மொத்தம் 4-5 லிஃப்ட்டு இருக்குது. ஒரு லிஃப்ட்டுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா கூட எவ்வளோ இடம் பாருங்கள். அப்புறம் லிஃப்ட்டே 5 லிஃப்ட்டு இருக்குதுன்னா அப்போ அதோட நீட் எவ்வளோ இருக்கும். அப்புறம் அதில் 3 இடத்துல படிக்கட்டு இருக்குது. அப்போது லிஃப்ட்டுக்கு தனியாக படிக்கட்டு அப்படி அந்த ஜிக்ஸாகாக இருக்கிறதுனால சுற்றி வரா மாதிரி இருக்கும். அப்போ 3 இடத்துல படிக்கட்டு, 10 அடுக்கு மாடி, கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்கிங்க்கெலாம் எல்லாமே லான் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வண்டி அந்த இடத்துல டைல்ஸ்லாம் ஓட்டாமல் ஸ்டீலெல்லாம் போடாமல் வண்டி நிறுத்தினாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு 70 கார் நிறுத்தலாம். இல்லை டைட்டாக விட்டிங்கன்னா ஒரு அதுக்கு மேலேயே கூட நிறுத்தலாம், அவ்வளோ நீட்டு. அந்த இடத்த ஒரு பெரிய பகுதி ஒரு 10th மாடி ஃபுல்லாக ஐயா முதலமைச்சர் அலுவலகமாக மாற்றுறாங்க. அப்போது இது முன்னாடி கலெக்டரு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவங்களாம் மீட்டிங் நடக்கும், ஐஎஃப்எஸ் இந்த வருஷத்துக்கு ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்கும், அதெல்லாம் அங்கே தான் நடத்துவாங்க. சீஃப் செக்ரட்டரி கான்ஃபரன்ஸ், கலெக்டர்லாம் கூப்பிட்றான். அப்போது எவ்வளோ அதிகாரிகள், ஒரு 300-400 அதிகாரிகள் உட்காந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு இடம். ப்ளஸ் டைனிங் ஹால் வேறு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் 3 துறை வேறு இருந்தது, தமிழ் வளர்ச்சித்துறை, அப்புறம் 2 துறை. இப்போ அவ்வளோ பெரிய இடத்த முதலமைச்சரோட தனி அலுவலகமாக மாற்றுறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பொதுமக்கள் வராங்க. இதுவரையிலும் பொதுமக்களை நிறைய பார்த்த மாதிரி எதனா ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோமா, இல்லை ஒரு 100 பேர் பப்ளிக் நிற்கிறாங்க, 100 பேர்கிட்ட மனு வாங்குற மாதிரி இதுவரையிலும் ஃபோட்டோ வரல. மேபி இதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வரலாம், நமக்கு தெரியாது. அவருக்கு பிடிக்கும், அவரோட ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கு. இல்லை அவர் ஜோதிடம் நம்பிக்கையா என்னன்னு தெரில, 10ஆம் நம்பரு 1 0, அப்புறம் அவர் கடக லக்கணம், கடகராசி என்னமோ எனக்கு தெரில. எனக்கு இந்த லக்கணம் கிக்கணம்லாம் எனக்கு அவ்வளோவா புரியாது. இது மாதிரிலாம் சொல்கிறாங்க, செவி வழி செய்தி பீச்சை பார்த்த மாதிரி இருந்தால் அவர் உயரத்தில் இருந்தால் அப்படியே உயரமாக போவாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன கேட்டால் சிபிஐ சிபிஎம் அதுவும் ஐயா சுப்ராயன் அவர்கள் என்ன பார்க்குறாருன்னா தண்ட செலவுன்னு பார்க்குறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் தலைவர் சொன்ன அந்த வார்த்தை தண்ட செலவு 100க்கு 100 உண்மை. எனது பார்வையும் ஒரு பத்திரிகையாளராக அது தண்ட செலவு தான் போகிறது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி கேள்விகள் எழுப்பப்படுது, நிறைய இலவசங்கள்லாம் அறிவிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்னு கேட்கும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா கடன்லாம் கம்மியாயிரும், ஏன்னா நாங்கள் ஊழல்லாம் ஒழிச்சிருவோம், இப்போ கடன் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஊழல் தான் அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன் வச்சாங்க. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க சொன்னபடி ஊழல்லாம் ஒழிந்திருந்தால் கடன் கம்மியாயிருக்கணும், அப்புறம் இலவசங்கள்லாம் அறிவிக்கணும், இந்த விஷயங்கள் இருக்குது. ஆனால் நேர் மாறான விஷயம் தான் நடக்குது.
இவங்க பவர் வந்ததுக்கு அப்புறம் கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ அவங்க வந்து சொன்னாங்க இல்லைங்களா ஒரு விஷயம், 30% வந்து லஞ்ச பணம் ஊழல் பணம் கமிஷனாக வெளியில் போகுது, அது திமுகவுக்கு போகுது சொன்னாங்க. அப்போ 30% வெளியில் போகுதுன்னா இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் முடிஞ்சிடுச்சு. 2 மாதத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 30% நீங்கள் குறைச்சிங்கன்னா 2 மாதத்துக்கு அதில் ஒரு 30, இதில் ஒரு 30, அந்த 30 எடுத்து கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு காம்பவுண்டிங்கில் 32% இந்த மாதம் மிச்சமாயிருக்கும். அப்போது 30% மிச்சமாகுதுன்னா நீங்கள் அந்த காசு மிச்சமாகும் போது எதுக்கு நீங்கள் 8000 கோடி 9000 கோடி மாதத்துக்கு வாங்கணும்? சர்ப்ளஸ் தான் சர்ப்ளஸ் ஜென்ரேட் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் என்ன இருக்குது ஏதுன்னு தெரியல, அந்த புக் அக்கௌண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் பார்க்க உங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்க லாஜிக் படி பார்த்தா ஊழல் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். ஆமாம், ஊழல் நடந்த திமுக கேட்டால் ஊழலே இல்லை எங்கள் ஆட்சியில் பார்த்தீங்களா அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. நான் அதுக்கெல்லாம் போகல. எல்லாரும் வந்து ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான். வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் டெண்டர் நல்லா உருவங்க தான். நீங்கள் அதே சிஸ்டம் இப்போ இருக்குன்ற மாதிரி தான் நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அதிகாரிகள் மாறலைங்க. நேற்று வந்து தஞ்சாவூரில் கலெக்டரால் டிஸ்மிஸ், அதை சஸ்பெண்ட் சொல்லப்பட்ட ஒரு அதிகாரி உட்காந்து வேலை பார்க்குறாரு. இன்னொருத்தர் கேட்குறாரு, எப்போ உன்னை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களே நீ எப்படிப்பா உட்காந்து வேலை செய்கிறேன்னா, நான் செய்வேன், நீ யார் என்னை கேட்குறதுக்குன்னு செக்ஷனுக்குள்ளே தகராறு. அப்போ நிர்வாகம் எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க. நானும் எவ்வளோ ஊழல்கள் லஞ்சம் இதெல்லாம் பார்த்துருக்கேங்க. ஆனால் கலெக்டரால் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுற ஒருத்தர் வேலையில் வந்து திரும்பி வந்து 20 நாள் கழிச்சு உட்காந்து அவர் வேலை பார்ப்பாருன்றது புதுசாக இருக்குது. அப்போ சஸ்பென்ஷனுக்கு என்ன தான் மரியாதை? இப்போது யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது கலெக்டர் லெவலில் சஸ்பென்ஷன் ஆகுதுன்னா போதிய அளவுக்கு என்கொயரி எல்லாம் வச்சு ஒரு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு நோட்டீஸ் கொடுத்து தான் சஸ்பென்ஷனை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ண அதுக்கு ஆர்டர்ஸ் இருந்தால் அவர் நேற்றே கேட்டிருப்பார், தூக்கி காட்டுவார், கலெக்டர் தான் வரக்கூடாதுன்னு. இப்போ கலெக்டர் தான் சரி பண்ணிட்டாரு, வேலை செய்கிறேன், உன் வேலை நான் போயிட்டேரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே போயிருக்கோம். ஒருத்தர் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. இப்போ இந்த நபர் யாருன்றது தெரியல, அந்த நபர் என்ன போஸ்ட்டு என்ன எதுன்னு தெரியல. சரி, அரசாட்சிக்கு எதனா பதில் சொல்லணும்னா தெரியல. அப்போது ஒரு வீடியோ மொட்டை தத்தா குட்டையில் ஊந்தா, எந்த மொட்டை தத்தா எந்த குட்டையில் ஊந்தா என்ன கதைன்னு தெரில, அது பாட்டுன்னு குட்டி செய்த மாதிரி ஓடினுக்குது ஒரு வீடியோ. பார்த்தீங்களா அப்படின்றாங்க. இப்போ இதை பார்க்கும்போது அடிப்படையில் கேள்வி, இது வந்து திமுக பின்னணி, அதிமுக பின்னணி, தாவேகா பின்னணி விட்டுருங்க, அப்படி நம்ம இதை பார்க்க முடியாது. இது வந்து அரசு சீர்கேடு, அரசு நிர்வாக சீர்கேடு. சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ அது உண்மையாக பொய்யா தெரியல. அவரும் வந்து வக்னியாக உட்காந்து அவர் பாட்டு ஏதோ 3க்கு போகிற அமிர்தலிங்க மாதிரி இஸ்ரோவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் வேலை செய்கிற மாதிரி கம்ப்யூட்டர் எதுவும் பார்த்துட்ருக்காரு. இன்னொரு அதிகாரி, லேடி அதிகாரியை பார்த்து இவர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் எதுக்குங்க அலோவ் பண்ணிங்கன்னா கேமரா ஆஃப் பண்ணுங்கள். எல்லாருமே இங்கே என்ன பிரச்சனையாக இருந்தால் அந்த கேமரா தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஐயா நித்யானந்தா சொல்லுவார்ல, இஃப் யூ பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் பிளேஸ் கேமரா. அப்போ கேமரா தான் பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன் கேமரா எடுத்துன்னு வரீங்க, ஏன் ரிப்போர்ட்ரு வரீங்க? அப்போ என்ன இப்போ பத்திரிகை ரிப்போர்ட்ரு கேமரா வரவே கூடாதா? அவள் எல்லாமே அப்படியே அமைதியாக உங்களுக்குள்ளே பேசி நட்பு பாராட்டிக்கிட்டு இப்போ எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணார், ஏன் சஸ்பெண்ட் பதிலே வர்ற? கிட்டத்தட்ட அதுவும் ஆகிப்போச்சு. 24 மணி நேரம் ஆயிடுச்சு அந்த வீடியோ வந்தோம். அப்போ அங்கங்கே அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருது. ஆனால் அரசு தரப்புலேருந்து விளக்கமோ அதுக்கு பதிலோ கொடுக்குறதில்ல, பத்திரிகை குறிப்பு கூட கொடுக்குறது. நீங்கள் பத்திரிகையாளரை சந்திக்க வேணாம். அப்போ என்ன நிர்வாகம் நீங்கள் பண்ணுறீங்க? அப்போது இதெல்லாம் தான் அங்கங்கே ஓட்டை இருக்குது நிர்வாகத்தில். அதனுடைய பெரிய ஓட்டையாக இந்த ஃபினான்ஸ் துறையில் இன்னும் வந்து தெளிவு வரல. மேபி பட்ஜெட்டில் வருமானது தெரியல. இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வியிலேயே இப்போ இந்த ஃப்ரீயெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும்? ஃப்ரீயெல்லாம் கொடுக்காமலே 20,000 கோடி கடன், மாதம் கிட்டத்தட்ட 8லேருந்து 10,000 கோடி கடன். இப்போ ஃப்ரீயெல்லாம் கொடுத்தா 5,000லேருந்து 20,000 கோடி வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, செவிலியருக்கு நாங்கள் வேலையெல்லாம் நிரந்தரம் பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சிக்காரங்க பேசி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இபியில் 15,000 பேரை நாங்கள் வேலைக்கு உடனே எடுப்போம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அப்புறம் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி அவங்கள கௌரவமாக நடத்துவோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தாவேகா தலைவர், இன்றைக்கி முதலமைச்சர் அவரே நேரில் கூப்பிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு. அப்புறம் இவ்வளோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பகுதி நேர மருத்துவமனைகள் மினி கிளினிக் மாதிரி ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இலவசமாக பஸ்ஸு வந்து பெண்களுக்கு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் சாத்தியமோ அங்கெல்லாம் விடுவோன்னு சொல்லியிருக்கீங்க. கேஸ் சிலிண்டர் 4,000 ரூபாய் மாணவர்கள், அதாவது வேலையில்லா பட்டதாரிக்கு 4,000 ரூபாய். சிலிண்டரு 6 சிலிண்டரு, ஒரு சிலிண்டரு 1000 ரூபான்னு குறைஞ்சபட்சம் எடுத்துக்கினா கூட 6,000 ரூபாய். அப்புறம் மோதிரம் போட்டு விட்றேன்னு சொல்லிக்கிறீங்க. அப்புறம் இவ்வளோ சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் தாய்மாமன் சீரு. இப்போ இதெல்லாம் பண்ணால் இப்போ எவ்வளோ மாதம் 30,000 ரூபா வாங்குவீங்களா மாதம்? கடன் ஒண்டி 30,000 ரூபாய்க்கு வட்டியாக இருக்கட்டுறது நீங்கள் போயிடுவீங்க. சரி, இப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு வேளை சந்தேகத்தில் கடன் தான் வச்சுக்கோங்களேன். இந்த 20,000க்கு ஒரு 10% ஒரு திட்டம் மூலயமா 10% வேணாம் 5% கமிஷன் வச்சாவே என்னாச்சு?
உங்களுக்கு அது வந்துடுது, உங்களுக்கு ஒரு 1000 கோடிக்கு வந்துடுது. அப்போது வருஷத்துக்கு 250 கோடி படம் நச்சா இது 5% அந்த காசில் மிச்சம். இல்லை 1,00,000 கோடி, 1,00,000 கோடியில் நீங்கள் கடன் வாங்குறீங்க, இல்லை 1,30,000 கோடி கடன் வாங்குறீங்க ஒரு வருஷத்துக்கு. வாங்கிட்டு ஒரு 40,000 50,000 கோடியில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் பண்ணிட்டு போட்டு அது கான்ட்ராக்டர்கிட்ட டெண்டர் விடுறீங்க. கான்ட்ராக்டர்லாம் இன்றைக்கி 10%லாம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா திமுக பீரியடில் அதிமுக பீரியடில் அதை விட கூட வாங்கினேன். 10%ன்னா கண்ணை மூடின்னு தாவேக்காக்கில் இருக்கவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு 50,000 60,000 கோடியை தூக்கி நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் மூலமாக விட்டு அதில் 10% நீங்கள் மிச்சம் பண்ணிங்கன்னா என்னாச்சு வருஷத்துக்கு? குறைஞ்சபட்சம் 5,000 கோடி. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது ரொம்ப லீஸ்ட்டு. இந்த 5,000 கோடி நீங்கள் வாங்கி பெறுறீங்கன்னா நீங்கள் ஊழல் பண்ணீங்கன்றது ஹாங்காங் போலீஸு, சிபிஐ இல்லை வந்து அமெரிக்காவில் இருக்கிற சிஐஏ வந்து விசாரிச்சாலும் தெரியாது. ஏன்னா சொன்னவங்க குத்தவங்க சொல்லணும். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அரசு அவங்க வந்து டெண்டரு கான்ட்ராக்டுன்னும் போது அவங்க கமுக்கமாக இருக்க போகிறாங்க, நீங்களும் கமுக்கமாக இருக்க போகிறீங்க. 50,000 கோடியில் 5,000 கோடின்றது ஒரு விஷயமே கிடையாது. 5,000 கோடி என்ன 5,000 கோடி எடுத்து 108 எம்எல்ஏகமாக பிரித்து கொடுக்க போகிறீங்க? இல்லை இதை டாப் பிரிச்சுட்டு போவாங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக ஊழல் கட்சி ரைட்டு, இதே சந்தேகத்தை வைக்கிறோம். அதிமுகவில் இருக்கிறவங்க ஊழலுக்கு பேர் போய் வழக்கு நிலுவையில் இருக்குது. திமுகலேயும் வழக்கு ஒரு சில பேர் நிலுவையில், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து கேட்கு, சொத்து குவிக்கிறீங்க. அந்த சொத்து எங்கேருந்து வருது? யார் விட்டு சொத்து, யார் விட்டு துட்டு? அப்போ எனக்கே ஒரு பத்திரிக்கையாளராக இந்த கடன் அதிகமாக வாங்கும் போது இந்த சந்தேகமாக சேர்ந்து வருது. அப்போது வருஷத்துக்கு 250 கோடிக்கு பதிலாக வருஷத்துக்கு ஒரு 2,500 கோடி வந்ததுன்னா 10 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா நல்லா வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த 250 கோடி ப்ரொடியூசர் வந்து உங்களை நம்பி படம் போட்டால் படம் ஓடணும். படம் ஓடலைன்னா மார்க்கெட் இறங்கிடும். இது அப்படி இல்லை. என்ன யார் அசஸ்மெண்ட் பண்ணுறது? அடுத்த 5 வருஷத்துக்கு நான் தானே முதலமைச்சர். யார் கேள்வி கேட்க முடியும்? கேட்டால் கேட்டுக்கோங்க, பேசினா பேசிக்கோங்க. அடுத்த தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம். அப்போது இதில் எவ்வளோ இருக்குது பாருங்க. அதாவது நான் குற்றச்சாட்டு சொல்லலை, சந்தேகத்தை ஏற்படுத்துகிறேன். இப்போ அதிமுக ஊழல் கட்சி, ஆனால் அது அரசியல் பண்ணணும், ஆட்சிக்கு வரணும்னு நினைக்குது. திமுக ஊழல் கட்சி, ஆனால் அது ஆட்சிக்கு வரணும், அரசியல் பண்ணணும்னு நினைக்குது. தாவேக்கா ஒரு தூய சக்தி. ஆனால் தூய சக்தி எதுக்கு? தீய சக்தி கிட்ட இருந்தோம், ஊழல் சக்தி கிட்ட இருந்து ஆள் வந்தால் சேர்த்துக்குது. அப்போ இது என்ன சக்தி? அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. இப்போது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 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 குரக்கடையில் பார்க்குறோம், ஒரு பாம்பு பார்க்குறோம். குரக்கடையிலும் கடிக்கும், பாம்பும் குத்தும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் புதுசாக ஒரு ஜூ தொடங்குறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஜூனு. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா உங்கள்கிட்டையும் குரக்கடையில் இருக்குது, பாம்பு இருக்குது. அப்போ அது கடிக்காதா கொத்தாதா? அந்த கேள்வி. அப்போ உங்களதில் ஊழல் நடந்தால் ஒருவேளை 50,000 கோடின்றது நான் சொல்கிறது ரொம்ப மினிமம். 5,000 கோடின்னா அப்போ என்ன ஆச்சு மாதத்துக்கு? சார் வருஷத்துக்கு 5,000 கோடினா ஏன்னா புஷி ஆனந்துக்கெல்லாம் ஒரு 150 கோடி எத்தனை போய் வச்சிங்கன்னா மயக்கச்சி ஊந்துடுவார். 84 பார்த்ததில்ல நான். இவ்வளோ காசா? நான் என்ன பண்ணுவேன்? இதை எங்கேருந்து இட்டுன்னு போகிறது? ஒரு சிலர் கெப்பாசிட்டின்னு இருக்குது. உண்மையிலே பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைனா இந்த இன்றைக்கி பைக்கெல்லாம் எடுத்துன்னு போக மாட்டார். அவர் செய்யக்கூடிய சேஷ்டைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இந்த எளிமை கூட பயணம் பண்ணணுன்ற எண்ணம் நிறைய அமைச்சர்களுக்கு அங்கே தென்படுது. அவர்களை வந்து நான் திமுகவில் ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களோட அதிமுகவில் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களோட நான் ஒப்பிடவில்லை. எனக்கு வந்து தாவேக்கானுடைய அமைச்சர்கள் மீது இன்னும் வந்து ஒரு சில அமைச்சர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்த விதம் அப்படி செலவெல்லாம் பண்ணி கோடி கணக்கில் வந்து பண்ணலை. இன்னொன்று, தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தண்ட செலவை வைக்கிறதில்ல கட்சிக்காரங்களுக்கு. போஸ்டர் விட்டு ஊரில் வந்து சோறு போடு, அன்னதானம் பண்ணு, அப்புறம் என் பேரில் வந்து என்னை விளம்பரப்படுத்து, கிராமமாக போய் என் முகத்தை போட்டு பேனர் வச்சு தீபாவளிக்கு இதை கொடு, பொங்கலுக்கு. நான் தான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே போயிட்டேனே டான்ஸ் ஆடி, அப்புறம் என்ன புதுசாக நீங்கள் இட்டுன்னு போய் சேர்க்குறது? அதனால் எந்த செலவும் வைக்கிறது இல்லை தாவேக்காவினருக்கு. இப்போ செலவு இல்லாத வரதை குத்ததை வாங்கின்னு வச்சுன்னு போனால் போதும். அப்படி குறைந்தபட்சம் யோசித்தாலுமே வருஷத்துக்கு வந்து 5,000 வந்து 10,000 கோடி இந்த 10% வரும். இது வந்து நான் சொல்கிறது பேர் மினிமம். இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்களா? ஆல்ரெடி வழக்கறிஞரில் அது சிக்கலாயிருக்கு. 3 லட்சம் to 30 லட்சம் வரலாம் வாங்குறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை தெரியாது. டாஸ்மாகில் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர்ஸ் நிறைய கொடுக்கும்போது அவங்க பார்த்து அன்பாக பாசமாக உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. நான் என்ன எப்படி கொடுப்பாங்க, ஏதா கொடுப்பாங்களா இல்லையா, நான் அதுக்குள்ளெல்லாம் போல உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. அப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நிறைய கான்ட்ராக்டர், நிறைய கம்பெனிஸ் காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ அதெல்லாம் எதில் சேர்க்குறது? அதனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, அரசியலுக்கு எதுக்கு வந்தார்னா சேவை செய்யணும். ஃபஸ்ட்டு அதை நிறுத்திடுங்க. தப்பு நடக்குது,
இந்த கம்பெனியில் இது நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஊழல் நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த கம்பெனியை ஒருத்தங்க ஏலத்தில் எடுக்கிறாங்களா, அந்த கம்பெனியை ஒருத்தங்க வாங்குறாங்கன்னா, அந்த கம்பெனிக்குள்ளே ஒருத்தங்க வராங்கன்னா, உங்களோட நோக்கம் என்ன? சேவை செய்யணும்னா, மக்களுக்கு சேவை தான் செய்யணும்னா, இம்ரான்கான் வந்து என்ன பண்ணார், இல்லை கிரிக்கெட்டர் பாகிஸ்தானில் ஒரு சிலர் என்ன பண்ணாருன்னா மருத்துவமனை கட்டி விட்ருக்காங்க. கேன்சர் மருத்துவமனை, இலவசமாக சாப்பாடு போகிறது, முதியோர்களை தங்கிறதுக்கு இலவசமாக, அப்படியும் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் அரசியலுக்கு வரும்போது அரசியல்வாதிகள் மீது இது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எனக்கு இந்த சந்தேகம் என்பது இருக்குது. இது மக்களுக்கு புரியணுன்றதுனால தான். இன்னொன்று நீங்கள் இந்த நிர்வாகத்தை பற்றியும் பணத்தை பற்றியும் பேசினதுனால நம்ம அது இவ்வளோ டீட்டெயிலாக பேச வேண்டியதாக இருக்குது.